Hello all, இன்னைக்கு நம்ம 10th standard maths chapter 7 mensuration-ல exercise 7.4 பார்க்கலாம். 7th sum, a solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 cm and its height is 32 cm, then find the thickness of the cylinder. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 6 cm radius இருக்கிற ஸ்பியரை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மேக் பண்ணுறாங்க. அந்த மேக் பண்ண சிலிண்டருடைய ரேடியஸு ஃப்ரம் த சென்டர்லேருந்து அவுட்டர் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இன்னர் ரேடியஸ் நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது இந்த திக்னஸ் எவ்வளோங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் ரேடியஸ்லேருந்து இன்னர் ரேடியஸை சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த திக்னஸ் கிடச்சிரும். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இன்னர் ரேடியஸ். இப்போது இதே ஷேப்பை மெல்ட் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மாடல் சம்ஸ் பார்க்கும்போதே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஷேப்பை ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூம் டசன்ட் சேஞ்ச். அப்போ இதோட வால்யூமும் சேம். இப்போ எழுதலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எழுதும்போது நமக்கு 2 ரேடியஸ் இருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சில் இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் ஸ்கொயருங்கிறது அவுட்டர் ரேடியஸ், ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிறது இன்னர் ரேடியஸ். ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இங்கே ஒரே ஒரு ஆர் தான் இருக்குது. ஸோ பை 4/3 பை ஆர் கியூப். ஸோ இதிலிருந்து நம்ம காமன் எலமெண்ட்டான பை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4/3 ஆருங்கிறது நமக்கு ஸ்பியரோட ரேடியஸ் 6. ஸோ ஆர் கியூபுங்கும் போது 6 × 6 × 6. இதே மாதிரி இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் தட் இஸ் அவுட்டர் ரேடியஸ் வந்து 5. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து 32. இப்போ நம்ம இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா தான் திக்னஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது இந்த ஆர் ஸ்கொயர் வேணுன்னா இந்த ப்ராக்கெட் டேர்ம் இங்கே வச்சுட்டு 32 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷனில் வரும். ஸோ 4/3 இன்ட்டு 6 × 6 × 6. இந்த 32க்கு இந்த பக்கம் வந்ததுன்னா 1/32 ஆகும். ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து கேன்சல் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4 is 4, 4 4s are 16. 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 2 2s are 4. திரும்ப 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6. ஸோ இங்கே எல்லா நம்பரும் கேன்சல் ஆகி மீதி 9 இருக்குது. ஸோ 9 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 25 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -25 ஆகும். ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இங்கே 9லேருந்து 25 போகாது. ஸோ ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பரான 25ஓட சைனை போடுவோம். ஸோ -16 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் 16 அப்படின்னா ஆர் என்னவா இருக்கும்? 4ஆக இருக்குமா? 4ஓட ஸ்கொயர் தானே நமக்கு 16. ஸோ இன்னர் ரேடியஸ் எவ்வளோ? 4. நமக்கு திக்னஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் நமக்கு 5 மைனஸ் 4 ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 1 சென்டிமீட்டர். ஸோ இந்த சம்மில் நமக்கு ஒரு ஸ்பியரை சிலிண்டராக மாற்றிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ரேடியஸ் வச்சு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலாவை வச்சு நம்ம அன்னோன் வேல்யூவான இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.